84 வயது உள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல், ஏங்க 84 வயசு உபவாசம் பண்றதுக்கு பலன் இருந்திருக்கு. 84 வயசுல ஐயோ நான் சாப்பிடலன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும் அப்படிலாம் சொல்லல. 84 வயசுலயும் சூப்பரா உபவாசம் இருந்திருக்கிறாங்க. உபவாசித்து ஜெபம் பண்ணி தேவாலயத்தை விட்டு நீங்காமல். இப்ப 84 வயசுலனா ஆஸ்பத்திரியை விட்டு நீங்காமல் அந்த சாபம் எல்லாம் நீங்குவதாக. ஆஸ்பத்திரியை விட்டு நீங்காமல் இருக்கிற அதெல்லாம் நீங்கட்டும், தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இருக்கிறது ஓங்கட்டும். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துல விசேஷமா உங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறீங்க. ஆஸ்பத்திரிக்கு உங்களுடைய டிராவல் இருக்கக்கூடாது. உங்களுடைய பணம் ராஜ்யத்துக்காக குடும்ப நலனுக்காக விதைக்கப்படணுமே தவிர உங்களுடைய வியாதி பலவீனத்துக்காக ஒரு ரூபா கூட, மாத்திரை மருந்துக்குன்னு ஒரு ரூபா கூட செலவழிக்காத அளவுல அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகணும்.